வணக்கம். பாவம் புண்ணியம் 14. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பாவ புண்ணியத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தரீங்க. அம்மா பொண்ணுங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைங்க அது. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, உங்கள் வீட்டில் வச்சுக்கக்கூடாது. உங்கள் ஊருக்குள்ளே கூட இருந்துக்கலாம். அது பக்கத்து தெருவில் அப்படி இருந்துக்கலாம். வீட்டிலே வீட்டோட மாப்பிள்ளையா பக்கத்தில் அது மாதிரி வச்சுக்கக்கூடாது. அது அந்த பாவத்தின் விளைவு என்ன ஆகும்னா, மொத்தமே அம்மாக்காரி சுமக்க வேண்டியதாக போடும். ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருதோ அதெல்லாம் அம்மா சுமக்க வேண்டியதாக போயிடும். எப்போவுமே ஒரு பொருள் கல்யாணம் பண்ணி தரோம்னா, கட்டி கொடுத்த பிறகு அந்த பொண்ணு எந்த மண்ணுக்கு உண்டானவளோ அந்த மண்ணில் அவள் இருந்தால் அவளுக்கு ராசியாக இருக்கும். அங்கே அவள் நல்லா இருப்பாள். வாழ்க்கைங்கிறது ஏத்தம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் கஷ்டன்றது கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருப்பாங்கன்ற கதை யாருக்கும் தெரியறதில்ல. இன்றைக்கி மேக்சிமம் இன்றைக்கி காலகட்டத்தில் முடிஞ்சவளுக்கு பெற்றவங்க எல்லாம் பொண்ணு 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 பொண்ணுன்னு ஓடுறாங்க. பொண்ணு நல்லா இருந்தால் போதும், பொண்ணு நல்லா இருந்தால் போதும். அடே மடப்பயலுங்களா, பொண்ணு நல்லா உன் பொண்ணு நல்லா இருக்குன்னா அடுத்தவன் பொண்ணு நல்லா வச்சுக்க. உன் பொண்ணு தானாக நல்லா இருக்கும். அங்கே மருமகளை நீ நல்லா பார்த்துக்க, மக நல்லா இருப்பான். இதை வழக்கத்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். மருமகளை விட்டுறது, மகளை பிடிச்சிக்கிறது, இப்படியே எல்லா குடும்பம் ஒரு குடும்பம் பண்ணுதுன்னு அதை பார்த்துட்டு இன்னொரு குடும்பம் பண்ணுறது, அதை பார்த்துட்டு இன்னொரு குடும்பம், அதை பார்த்துட்டு இன்னொரு குடும்பம். இன்றைக்கி உலகம் பூரா பரவிருச்சுங்க. மருமகளை விட்டுட்டாங்க, மகளை பிடிச்சிக்கிட்டாங்க. மருமவ இன்பத்தை கொடுக்கக்கூடியவ மருமகன் வரா பார்த்தீங்களா, அவள் தாங்க உண்மையான மக. உங்களுக்கு சாங்கியத்துக்கு எல்லாமே அவள் தான் செய்ய முடியும். காரியம் இது இருந்து உங்களுக்கு திதி கொடுக்குற வரைக்கும் மருமக செய்யலாம், மக செய்யவே முடியாது. மருமக அதிர்ஷ்டம், மக துரதிர்ஷ்டம். அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.